தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 43 முதல் 45 வரை திருவாக்கியங்கள். குறிப்பாக 44ஆம் வாக்கியம், நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்து கொள்ளுங்கள், மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்படவிருக்கிறார் என்றார். அவர் நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் இயேசு சொல்வதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அதை வைத்து நாம் தியானிக்க வேண்டும். மரியாள் நாம் வாசிக்கிறோம் இல்லையா? லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியம், இதோ தன்னுடைய உள்ளத்தில் இருத்திக் கொள்கின்றார். அதே மாதிரி லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 51, 52 தன்னுடைய உள்ளத்தில் அனைத்தையும் பதித்துக் கொள்கின்றார். அவர் உள்ளத்தில் இருத்திக் கொள்வதும் உள்ளத்தில் பதித்துக் கொள்வதும் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் உள்ளத்தில் இருத்தி கொண்டு அதை என்ன செய்கின்றார்? சிந்தித்து பார்க்கின்றார். சிந்தித்து பார்த்து அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதன் பிறகு பதித்து வைக்கின்றார். அது அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ சொன்ன வார்த்தை, இதோ நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ நாம் தியானிக்க வேண்டும். இறை வார்த்தை கேட்கிறேன்னா நான் தியானிக்க வேண்டும், கேட்டு போகிறதல்ல. அப்படி நான் தியானிக்கின்ற சமயத்தில் அதை என் வாழ்க்கையோடு தொடர்படுத்தி நான் தியானிக்கின்ற பொழுது இதை தெய்வம் பல சத்தியங்களை எனக்கு வெளிப்படுத்தி தருவார். நான் என்ன செய்கின்றேன், என்ன செய்து கொண்டு இருக்கின்றேன், என்ன செய்திருக்கின்றேன், என்ன செய்ய போக வேண்டும் என்றெல்லாம் அந்த வெளிப்படுத்துவார். அதை இருத்தி என் மனதில் இருத்தி கொண்டு நாம் தியானிக்கும் போது நிச்சயமாக பல நன்மைகளும் கிடைக்கும். கண்களை மூடிக்கொள்வோம். அன்பு தெய்வமே, அன்னை மரியாளைப் போலவே மனதில் இருத்தி கொண்டு தியானித்து என் வாழ்க்கையை நான் நகர்த்தி கொள்ள நீரை துணை புரியும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.